வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலைப்பருப்பை வச்சு ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம புதுக்கோட்டை சமையல் சேனலை முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சட்னி ரெசிபியை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா காய வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறமா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு அளவுக்கு சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 5 வரமிளகா சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு அரை கப்பு அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வதக்கி விடுங்க. அப்போ தான் பருப்பு உங்களுக்கு கருகி போயிடாது. இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துட்டு உப்பு சட்னிக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு சவுண்ட்லாம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை அரைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு சட்னிக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கெட்டியாக தான் அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதனால் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் கொஞ்சம் மிக்சியிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலம்பி இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத தெரியப்படுத்துங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சிட்டோம். இதுக்கு ஒரு தாளிப்பு பண்ண போகிறோம். ஸோ அதை இப்போ எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன கடாயை வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து காய வச்சுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை 2 வரமிளகாய் சேர்த்து தாளித்ததை அந்த சட்னியில் சேர்த்துட்டு இப்போ கலந்துடலாம். எவ்வளோ ஈஸியாக ஒரு டேஸ்டான சட்னி ரெசிபியை இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக இந்த கடலைப்பருப்பு சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலில் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.